திமுக வேட்பாளர் பட்டியலில் 3 அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது முதல் 26 வயது இளம் வேட்பாளர் வரையிலான முக்கிய தகவல்கள் குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தொகுதி பங்கீட்டை முடித்து போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை அறிவித்து வருகின்றன. அந்த வகையில் திமுக தான் போட்டியிடும் 164 இடங்களுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த தேர்தலில் 60க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கு திமுக வாய்ப்பளித்துள்ள நிலையில் 18 பெண்களுக்கு திமுகவில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுக அறிவித்த வேட்பாளர்கள் பட்டியலில் 15 பேர் மருத்துவர்கள், 17 பேர் பொறியாளர்கள், 29 பேர் வழக்கறிஞர்கள், 7 பேர் முனைவர் என்று திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஒட்டுமொத்த வேட்பாளர்களில் 80% படித்த பட்டதாரிகள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள 164 வேட்பாளர்களில் அவிநாசி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக 26 வயது மருத்துவர் கோயிலாமணி என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த தேர்தலில் அமைச்சர்களான ஆர் காந்தி, மனோ தங்கராஜ், கயல்விழி செல்வராஜ் ஆகிய 3 அமைச்சர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படவில்லை. அதே நேரம் ஆர் காந்தியின் மகன் வினோத் காந்திக்கு ராணிப்பேட்டை தொகுதியிலும், கயல்விழி செல்வராஜின் கணவர் செல்வராஜுக்கு பல்லடம் தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதனால் மனோ தங்கராஜ் மட்டுமே வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரே அமைச்சராக கருதப்படுகிறார். அவர் கடந்த முறை போட்டியிட்ட பத்மநாபபுரம் தொகுதி கூட்டணி கட்சியான சிபிஎம்முக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல சில நாட்களுக்கு முன்னர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு போடி தொகுதியிலும், திமுகவில் இணைந்த அவரின் ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியனுக்கு ஆலங்குளம் தொகுதியிலும், வைத்திலிங்கத்துக்கு ஒரத்தநாடு தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர கடந்த முறை கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த முறை தொகுதி மாறி கோவை தெற்கு தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் திமுக தோல்வியை தழுவியிருந்தது. இதனால் அங்கு கட்சியை வலுப்படுத்தும் விதமாக செந்தில் பாலாஜி இந்த முறை நேரடியாக கோவையில் களமிறக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.